வலிக்கணுமே. வணக்கம் வணக்கம். புதன்கிழமை காலை நேர வணக்கம். இன்னைக்கு புரட்டாசி 1 ஃப்ரெண்ட்ஸ். இன்னையிலேருந்து அசைவம் சாப்பிடக்கூடாது. நாங்கள் சாப்பிட மாட்டோம். புரட்டாசி ஃபுல்லாக இன்னையிலேருந்து அப்போ அசைவம் ரேட்டு கம்மியாயிடும். யாருமே வாங்க மாட்டாங்க. ரேட்டு என்னத்தை கம்மியாக்குறாங்க? சீக்கிரத்துக்கு நிற்பாங்க. பார்க்குறவங்க தான் புரட்டாசி மாதம் பார்க்குறாங்க. ஆனால் புரட்டாசி மாதம் முக்கால்வாசி பேர் பார்ப்பா. இந்த கொஞ்சம் டீசெண்டாக இருக்கவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஐயர் வீடு எல்லாம் பார்ப்பாங்க. ஐயர் வீடு எப்போவுமே வாங்க மாட்டாங்க. ஐயர் வீடு வாங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம மீன் இதெல்லாம் ரேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அப்புறம் மீன் அன்னம் ஆச்சு இது பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? அவங்க ஷாப்பை வச்சிருக்காங்க. அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் ஜாமான்கள்லாம், நம்ம செட்டி விட்டு ஜாமான்களுக்கு இடியப்பங்கிட்ட துடுப்பு, அப்புறம் அந்த நம்ம புழங்குறது உலக்கு, இதெல்லாம் அவங்க அதுக்கெல்லாம் ஸ்பெஷலாகவே ஒரு கடை வச்சிருக்காங்க. சரி மேம், இப்போதான் மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல காரக்குடி ஸ்டீல் நல்ல கனமா கருப்பாகாம துருவாகாம அந்த மாதிரி ஸ்டீல் இல்லை மம்மி. இப்போ எல்லாருமே இப்போ மாடலாக இருக்க மாதிரி இப்போ வந்து தோசையே வந்து குட்டி தோசை, வேறு வேறு ஷேப்பு தோசை தானே சின்ன பிள்ளைங்க கேட்குதுங்க. நம்ம நார்மலாக ஊற்றுறத மாதிரி அதே மாதிரி இப்போ பாத்திரங்களும் லேடிஸ் எப்படி உபயோகிக்கணும்னா புதுசாக நல்ல பாத்திரங்களா டிசைனாக அழகாக இருக்க மாதிரி பாத்திரங்கள் தானே உபயோகப்படுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. இது அந்த காலத்து பாத்திரம்லாம் இடியப்பங்கட்டனா இதுவே நியூ மாடல்ல இந்த ஸ்டீல்ல பண்ணியிருக்கு இந்த ஆட்சி. நியூ மாடல் அந்த காலத்துல உள்ள மாதிரி இல்ல. இட்லி எல்லாம் மினி இட்லியும் இருக்கு. இட்லி சட்டியில மினி இட்லியும் இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. உண்மையில அவங்கதான் பணக்காரனா. நல்ல பாதுமா பதவிசா பேசுது. நல்ல பதவிசா பேசுது. நல்ல ஒரு இது இல்லாம ஆனா விஷயத்த சொல்லி இது கன்வே பண்ணிடுது. அவங்க எங்க மம்மி? சென்னையா? சென்னை. பையன் இங்க இருக்கேன். துபாயில யாரோ இருக்காங்க. துபாய்க்கு அடிக்கடி போயிட்டு வருது. துபாயில யாரோ இருக்காங்க. சரியான உடனே அது இதெல்லாம் படிச்சதுல அது உண்மையான மேட்டர்லாம் சொல்லாது. அவங்க ஃபேமிலி மேட்டர்லாம் எதுவுமே சொல்லாது. அது இந்த இது மசாலா செஞ்சு விடுறது, பணியாரம் சுடுறது, இட்லிக்கு மாவு அரைக்கிறது, அப்புறம் இந்த கோசுமல்லி எப்படி வைக்கிறது, அந்த மாதிரி உள்ளதுதான் டிஷ் எடுத்து போடுது. அதுதான் அதுக்கு நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் ஃபுட் எடுத்து போடும். அப்படி இல்லைன்னா இந்த கடையில் உள்ளது நம்மள மாதிரி பேசாது, மேட்ரு பேசாது எதுவுமே. ஆனா தெளிவா சொல்லும். அந்த பண்றத தெளிவா சொல்லும். இப்படி பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அது சரியா வராது, உடனே பண்ணிடணும் அப்படின்னு தெளிவா சொல்லும். மத்தவங்க எல்லாம் தெளிவா சொல்ல மாட்டாது. அவ விறுவிறுன்னு சொல்லுவா. அவ சொல்றது புரியவே புரியாது. இந்த ஆட்சி சொல்றது நல்லா புரியும். இப்போ பணக்கார எல்லாமே ஒரு சிலருக்கு வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காதுல்ல. இவங்களுக்கு அது ஒரு இதுவா வந்துருச்சு. அந்தாச்சு அதுவா போட்டது. அந்தாச்சு மகளிர் இதுல எல்லாம் பெரிய ஆளா இருக்கு. மகளிர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல எல்லாம் பெரிய ஆளா. இந்த குழு மாதிரியா? ஆமா, அதுல எல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய ஆளா. நீங்க குழுல எல்லாம் சேர்ந்திருக்கீங்களா? அதுக்குள்ள வசதி உள்ளவங்க மட்டும் தான் செய்ய முடியும். குழுக்கா? ஆமா. மகளிர் பணக்காரெல்லாம் சேர்ந்திருக்காரு, வசதியானவங்கள. நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அவங்க கேட்கறதுக்கெல்லாம் நம்மளால டொனேஷன் பண்ண முடியணும், செய்யணும் அப்படிலாம் உள்ளதான் இந்த மகளிர் இதுல எல்லாம் இருக்க முடியும். நம்மளும் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு தான். அது வேற ஒண்ணும் இல்ல. நானும் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு என்னைய வந்து பேர் வெளியே விளம்பரப்படுத்திக்கிறது தான் அது. வேற என்ன? அதுதான் ஒன்லி டொனேஷன் கொடுக்கறதுக்கு மட்டும் தான். டொனேஷன் கொடுக்கறது. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி அன்னம் வச்சுன்னா நான் தான் அப்படின்னு காட்டுறது. சரிவா, சாமிக்கு கொண்டு போய் இதை நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடும். இங்கே ஆல்ரெடி விளக்கிட்டாங்க. சாப்பிடுங்க. ஆரம்பிக்கவே இல்லை, சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. சாப்பிடுங்க. கடவுளே எல்லாரையும் நல்லபடியா வச்சுக்கங்க, எங்களையும் நல்லபடியா வச்சுக்கங்க கடவுளே. நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வம் வேணும் கடவுளே. அதான் வேணும் கடவுளே. நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வம்.
கண்ணாடி உங்களுக்கு வச்சு எப்படி மம்மி இருக்கு? கண்ணாடி வச்சுட்டுலாம் ஒன்றும் இது இல்லை, கண்ணாடி இப்படி தான் வைக்கணும். ஆனால் பிள்ளையார் படமெல்லாம் 2 வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு போடுறாங்க. ஒருத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு சாமி தான் வச்சுக்கணுமா? ஒரு பிள்ளையார் சிலை தான் வச்சுக்கணுமா? ஒரு பிள்ளையார் போட்டு தான் வச்சுக்கணுமா? நம்மள்கிட்ட 1 2 இருக்கு. நம்மக்கிட்ட இருக்கு 1 தான் இருக்கு. இங்கே விளக்கேற்ற போகிறாங்க. நெய் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால நெய்யை போட்டு விளக்கேற்றுறேன். நெய் இந்த டப்பாவில் இது குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போயிட்டு வர்ற டப்பாவில் நிறைய நெய் மிஞ்சிடுது. அதை போட்டு நெய் விளக்கேற்றுறேன். நெய் இருந்தால் அதுலேயே ஏற்றிடலாம் மம்மி. ஆமாம். நெய் நின்று எரியுமா இல்லை என்ன நின்று எரியுமா மம்மி? எல்லாம் ஒன்றுதான். நெய் இந்த வச்ச உடனே உருகிடும். இப்போ உருகிடும். எண்ணெய் 1 மணி நேரம் எரியுதுன்னா நெய் எவ்வளோ நேரம் எரியும்? நெய் எல்லாம் ஒரே இது. அந்த பருப்பு உருகிடும் சத்த நேரத்தில். அதில் வச்சுருக்கேன்ல. ஆமாம், அது சத்த நேரத்தில் உருகிடும். அப்போ இதுவும் 1 மணி நேரம் எரியும். அவ்வளோதான். நீங்கள் 1 மணி நேரம் விளக்கு எரிஞ்ச உடனே அமர்த்திடுவீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு குறையாம எரியணும். ஒரு விளக்கு ஏற்றிட்டோம்னா அந்த விளக்கு 1/2 மணி நேரத்துக்கு குறையாம எரியணும். அது மாதிரி விளக்கு ஏற்றின உடனே நல்லா வைக்க கூடாது. யாரா இருந்தாலுமே விளக்கு ஏற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது எரியணும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான். இட்லி ஏதாவது பண்ணணும். காய் சுத்தமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டேன். காய் சுத்தமா இல்லை. காய் வாங்கணும், ஜாமான்ல வாங்க வேண்டியது இருக்கு. டெய்லி நேற்று மழை, சாயந்தரம் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ், இடி ஓடக்கூடிய மழை. இடினா இடி, அப்படி ஒரு இடி. எப்ப நான் பயந்தே விட்டேன். எனக்கு ஒத்தையா வீட்டுல இருக்க கூட பயமா இருந்துச்சு. வலிக்கு நம்ம பயந்துட்டாங்க. ஆமா, ரொம்ப பயந்துட்டேன். அப்படி ஒரு இடி. அப்பா, எல்லாம் சென்னையில எல்லாம் நல்ல மழையா. எப்படி பார்த்தீங்க? சொன்னாங்க நியூஸ்ல. நேற்று சாயந்தரம் நியூஸ்ல சொன்னாங்க சென்னையில நேற்று ஃபுல்லாமே மழையா. ஓ, இனிமேல் மழை காலம் வந்துடும் எல்லாமே. ஆமா, வெயில் காலம் போய் மழைக்காலம் வந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிறது கஷ்டமா இருக்கு, வெயில் காலத்துலயும் இருக்கிறது கஷ்டமா இருக்கு. என்னத்த பண்றது? மழை காலத்துல என்ன, இந்த இடையில ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா வேணா இந்த கலெக்டருக்கு லீவ் விடுவா. ஆமா, அது ஒண்ணுதான். வேற என்ன, போற இடம் வர்ற இடமும் சொதன்னு இருக்கும், ஈரமா இருக்கும், கஷ்டம் கருமமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, டீ ரெடி. வாங்க டீ சாப்பிட்டு வரலாம். பிரேக்ஃபாஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையில இட்லி சூப்பரா இருக்கும் பாருங்க. எங்க வீட்டு இட்லி என்ன வலிக்கணும் மம்மி? 2 இட்லி தான் வச்சிருக்கீங்க தட்டில். சாப்பிட்றதுக்கு பசிக்குது. சாம்பிளுக்கா? சாம்பிளுக்கா? சட்னி ஃப்ரெண்ட்ஸ், இட்லி சட்னி. நேற்று நைட்டு வச்ச மிளகா சட்னி, தக்காளி சட்னி, அது கொஞ்சம் இருக்கு. அவன் ஊற்றிக்குவேன் பழசெல்லாம். ஓ, பழசெல்லாம் அவன்கிட்ட தள்ளிடணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இனிமேல் காய் நறுக்கணும். காய் நறுக்கும் போது வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்டு வரேன், பசிக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? சுண்டைக்காய் நறுக்கிக்கிட்டு இருக்கேன். வெண்டைக்காய் சாம்பார், சுண்டைக்காய் பச்சடி. இது சாம்பார், சுண்டைக்காய் பச்சடி. சுண்டைக்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பிஞ்சா இருக்கு, நல்லதா கிடைச்சிச்சு. ஆமா, இதை பச்சடி வச்சோம்னா சூப்பரா இருக்கும். பச்சடி இல்லைன்னா மசாலா கூட போடலாம். இந்த கடலை பருப்பு போட்டு போடுவீங்களா? அது அதே உனக்கு பிடிக்காது. ஏதோ ஒன்று. அப்புறம் சுண்டைக்காய் பச்சடி, வெண்டைக்காய் குழம்பு, சாம்பார். இன்னைக்கு சைவம் தான் சாப்பிடணும் இன்னையிலேருந்து 1 மாசத்துக்கு. அப்புறம் திருப்பி கார்த்திகை மாதம் சாப்பிட மாட்டோம். கார்த்திகை மாதமும் விரதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்துல 2 மாதம் விரதமா? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதங்கள் இந்த 2 மாதம் தான். அப்போ இது சைவத்தில் என்ன, காலிஃப்ளவர் சாப்பிடலாம். காலிஃப்ளவர் சாப்பிடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கு. நல்லா இது போட்டு நல்லா கடலை மாவு வாங்கி அதில் போட்டு எடுத்து நல்லா எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நல்லா தான். அப்புறம் இன்னைக்கு பிளானிங்? இன்னைக்கு புதுக்கோட்டை வரைக்கும் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். கடை வீதி வரைக்கும் போகணும். இந்த இதெல்லாம் இல்லை, வாஷிங் மிஷினுக்கு ஊற்றுற சோப்பு தூள், தண்ணி, லிக்விடு, அது வாங்கணும்.
அப்புறம் அது வாங்கணும், பேஸ்ட் வாங்கணும், ம் சிந்தால் சோப்பு வாங்கணும். சிந்தால் சோப்பு வாங்கணும். அங்கே கொஞ்சம் ஆஃபரில் கொடுப்பாங்க புதுக்கோட்டையில். அதனால தான் ஆஃபருக்காக தான் அங்கே போகிறது. இங்கே எல்லாம் ஒன்று ஒரு பீஸ் விலைக்கு சொல்லுவாங்க. இங்கே சிந்தால் சோப்பு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டா அதுக்கு 80 ரூபா 90 ரூபாமா இங்கே பெருசுக்கு. அது அங்கேனா 5 இது 240 ரூபாயும் போதே 5 4. இங்கே 1 90 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அங்கே 5 240 ரூபா பரவாயில்ல தானே. அந்த மாதிரி இன்னும் ஈரோடுல சூப்பரா இருக்கு துவைக்கிற சோப்பு. ஈரோடு டிமார்ட்ல முத்துமினா அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தது. அந்த அக்கா சொல்லுது பத்தியா 10 ரூபா தான் அது அப்படின்ச்சு. இவ 35 ரூபானா பார்த்தா 10 ரூபா தான் போட்டிருக்கு. அதுல முத்துமினா சொன்னது 35 ரூபானா. அவ நம்மள நல்ல கேனையாக்குற. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவளுமே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த அக்கா சொன்னிச்சு 10 ரூபா தான்க்கா. நான் கூட எனக்கு வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த சோப்பு அப்படின்ச்சு. இந்த அக்கா அது கொஞ்சம் யதார்த்தமா இருக்கு. வேலை வைக்கிறக்கா. நீங்கள் உங்களுக்கு 10 ரூபா சோப்புக்கு 35 ரூபா சோப்புக்கு இல்லை, அது வெயிட்டாகவே இருக்குது. அது ஆஃபரில் கொடுக்குறாங்க. நீ வேற சோப்பு நல்ல ஒருத்தான சோப்பு தான் 35 ரூபாய்க்குள்ள சோப்பு தான். அது ஏதோ ஆஃபரில் கொடுக்குறாங்க. இல்லை மேமி 35 ரூபா சோப்புனா கனம் கூட இருக்கும்ண்ணே. இதுவும் கனம் கூட தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு வாரத்துக்கு வரும் ஒரு சோப்பு. நல்லா இருக்கு. ஆனால் அது ஆஃபரில் ஏதோ கொடுக்குறாங்க. அங்கேதான் ஆஃபர் தானே நிறைய போடுறாங்க. அவங்கெல்லாம் சிங்கப்பூர்ல இருக்கவங்க எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கவங்களா இருக்கும். முதல்ல ஏதோ சும்மா கிடைக்குது ஏதோ சேல்ஸ் ஆகிட்டு வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அது சோப்பு பேர் என்ன மம்மி? அது பேர் என்ன சோப்புன்னு தெரியல. ஆனால் நல்ல சோப்பு. சூப்பரா கரையவே இல்லை. நீங்கள் ஆனால் கரையல. உங்கள் அண்ணன் சோப்பு கம்பெனியில் தானே வேலை பார்த்தாங்க. அது நிர்மா சோப்பு. அதெல்லாம் சுமாராக தான் இருக்கும். அதெல்லாம் சுமாராக நல்லா இருக்கு. இவங்க வாங்குறதெல்லாம் அது நிர்மா சோப்பு என்ன இருக்கா மம்மி? தெரியல. அது தெரியல. நிர்மா சோப்பு அதுல பவுடரு நிர்மா சோப்பு. அப்போ உங்க அண்ணன் வீட்டுக்கு சோப்பு பஞ்சமே இருக்காதுன்னு. ஆமா, அவங்க வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டாங்க. நான் அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க குறைச்ச ரேட்டுக்கு. அவங்க வாங்கியாந்து வச்சுக்கிட்டு அவங்க 10 ரூபான்னு கொடுப்பாங்க. அது வேற டெய்லி வாங்க வருவாங்க அன்னைக்குள்ள லோக்கல்ல உள்ளவங்க. ஒரு இடத்துல வேலை பார்த்தா அதே சேலத்துல எல்லாம் பூ கட்டி கொடுப்பாங்க நிறைய பேரு. என்ன பூ? மல்லிகைப்பூ, ஜாதி பூ, இந்த பூவெல்லாம் கட்டி நல்ல முட்டுகளா இவங்க வச்சுக்கிட்டு கெட்ட முட்டுகள்லாம் வியாபாரத்துக்குள்ளதோட போட்டு விட்டுருவாங்க. கடைகளுக்கு கட்டி கொடுக்குறதா? அதே மாதிரி மேம் இந்த கீரனூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 மல்லிகை பூக்கடை, 50 பூக்கடை இருக்கு பக்கத்துலேயே. வரிசையா ஒருத்தன் மாலை கட்ட, ஒருத்தன் பூக்கட்ட, ஒருத்தன் மாலை கட்ட, ஒருத்தன் பூக்கட்ட. காலையில அவங்களுக்கு தொழிலே இது. எங்க? கீரனூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட. அந்த நல்ல லாபம் கிடைக்கும். போய் நல்ல லாபம் கிடைக்கும். 50 கடை பக்கத்துல. கட்டி கொடுக்கறவங்களுக்கே லாபம் கிடைக்குதுன்னா இப்ப பூக்கடை வச்சு நடத்துறவங்களுக்கு லாபம் இல்லாமல இருக்கும். இப்ப பக்கத்துலயே இருந்தா சண்டை. எல்லா தொழிலுமே நல்ல லாபம். ஒண்ணும் இல்ல, இந்த என்னமோ இல்ல நம்ம 30,000 கிடைக்கும்னே நினைக்கல. அதுல 30,000 கிடைக்குமா? நேத்துதான் பார்த்தேன். அதுல மாசம் 30,000 கிடைக்குமா? கண்டிப்பா. என்ன தொழில்னு நேத்துதான் பார்த்தேன். அதுல நான் கிடைக்கும்னே நினைக்கல. அதுல சும்மா கொஞ்சம் தான் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா 30,000 கிடைக்குமா மாசம் அதுல. அது என்னன்னு நினைச்சு சொல்றேன் பாரு. அது என்ன தொழிலோ தெரியல. அது சிம்பிளா தான் இருக்கும். இது இந்த டவுனுக்குள்ள சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்கல்ல. ஆமா, அது என்ன? ஸ்விக்கி இல்ல, ஸ்விக்கி இல்ல, அதுக்கு இன்னொன்னு பேர் இருக்கே. இந்த ஆர்டர் பண்ண சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்கல்ல. ஆமாப்பா, ஸ்விக்கி இது அது என்னது இன்னொன்னு அவங்களுக்கு பேர் என்ன? அவங்களுக்கு மாசம் 30,000-40,000 கிடைக்குமா? ஊபர் இல்ல, இந்த சாப்பாடு கொண்டு கொடுக்குறவங்கப்பா. இந்த அங்க நிக்கிறாங்கல்ல. ஆமா, அதுக்கு பேர் என்னமோ இல்ல. நீயே நான் அன்னைக்கு பார்த்தேன். படிச்சு விட்டு எல்லாரும் பிகாம் படிச்சு விட்டு டிகிரி படிச்சதுக்குள்ள வேலைக்கு போனா 10,000 தான் கிடைக்குதான். குடும்பம் வச்சு நடத்த முடியலையா? அதனால அவங்க இந்த சாப்பாடு யாரும் ஆர்டர் பண்ணா அவங்களுக்கு கடையில எடுத்து கொண்டு போய் கொடுக்கறது. அந்த இது பண்றாங்க. அதுல 40,000 கிடைக்குமா மாசம்? நீயே நான் அன்னைக்கு போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த புள்ள சொல்லிச்சு, நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்கல்ல, ஏன் நான் இந்த வேலைக்கு போறீங்க அப்படின்னு. டிகிரி படிச்சிருந்தேன் என்ன பண்றது? நாங்க படிச்ச வேலைக்கு படிச்சதுக்கு
10,000 தான் தரீங்கிறாங்க எங்கே போனாலும். அப்படி மிஞ்சி போனா 12,000 கிடைக்கும். அதுக்கு மேல எங்களுக்கு கிடைக்காது. இதுல நாங்க 40,000 ஈஸியா சம்பாரிச்சுட்டு போறோம். ஒரு நாளைக்கு எப்படியும் 1,500 ரூபா 2,000 கிடைச்சதுதான். ஆனா எல்லா இடமும் அலையணும், இங்க அப்படின்னு சொல்லி எங்க ஆர்டர் விழுகிறத பார்த்து அலையணும். செலவெல்லாம் போக 40,000 கிடைக்குமா? செலவெல்லாம் போக ரேபிட் ஓட்டுறா இல்ல, அதுவும் கொஞ்சம் கிட்டத்தட்ட அது மாதிரி தானே. ஆனா வந்து அதுல அவ்வளவு தூரம் கிடைக்காது போல. இது நம்ம இப்ப எப்படின்னா, நான் இப்ப காலேஜுக்கு வாசல்ல இறங்கிட்டு உள்ள காலேஜுக்குள்ள போறதுக்கு ரேபிடோ போட்டேன்னு வச்சுக்கோங்க, 20 ரூபா ஃபர்ஸ்ட் காட்டும். 20 ரூபா காட்டும். 20 ரூபாய்க்கு நம்ம அவைலபிள் இல்லைன்னா விட்டுரும். இல்ல இன்னும் அவங்க சர்வீஸ் வேணும்னு நினைச்சோம்னா 10 ரூபா கூட தரீங்களான்னு கேட்கும் அதுவே ஆப்பு. உடனே 10 ரூபா கூட தரோம்னா அவங்கள ஆளை பிடிச்சி விட்டுரும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ரேபிடோவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ எல்லாமே ஆன்லைன் சர்வீஸா வந்துருச்சு. ஃபோன் மட்டும் இருந்தா போதும், உலகத்தையே நம்ம கைக்குள்ள வச்சுக்கலாம். நேற்றுக்கு பாருங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல அதுவா ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி இந்தியன் பேங்க் பேலன்ஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. பேலன்ஸ் அலர்ட்னு சொல்லி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத அதில் டிஸ்பிளே பண்ணி காட்டுவாங்க போல் இருக்கு, எவ்வளோ இருக்குங்கிறத. அந்த மாதிரி நான் என்னடா திடீர்னு இந்தியன் பேங்க்ல இருந்து ஏதோ வாட்ஸ்அப் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்தியன் பேங்க் பேலன்ஸ் அலர்ட்னு சொல்லி வந்திருக்கு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் எவ்வளோ 155 ரூபா இன்னும் இருந்துச்சு, அதுதான் அப்படி காமிச்சிருக்கேன். அது படிச்சதுக்குள்ள வேலை வைக்கிறதே கஷ்டமா இருக்கு. சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன அப்புறம் எதுக்கு படிங்கிறாங்க? இல்ல மேமி, இப்ப சுல்தானா இப்ப 10th + 2 படிச்சா போதும். இல்ல மேமி, சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறோம். இல்ல மேமி, நம்ம தான் படிப்போட அருமை தெரியாம இருக்கோம். படிப்பு வந்து நீங்க இப்ப நம்ம படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்டோ ஒரு இதுவோ இருக்க மாட்டோம். சொன்னீன்னு வச்சுக்க. இல்ல மேமி, சொல்றது கேளுங்க. ஒரு படிப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்துறது காரணமே ஒரு படிப்பு தான். பணம் தான் ஒரு மனுஷன் உயர்த்துறது காரணமே. உன்கிட்ட பணம் இருந்தா நீங்க 10 பேர் வந்து நிற்பேன். அது சரி. இல்ல மதிப்பு இதெல்லாம் ஓகே. ஆனா வந்து ஒரு படிப்பு இருந்தா ஒரு சன் டிவிக்காரமே கப்பல்ல இதுவாதான் சம்பாதிக்கிறேன். ஆனா அவனுக்கு மதிப்பு இருக்கா, உனக்கு மதிப்பு இருக்கா? நீ எனக்குதான் மதிப்பு இருக்கு. நீயா பேசிக்க வேண்டியதேன், நீயா சொல்லிக்க வேண்டியதான், நீயே நினைச்சுக்க வேண்டியதான். அவன் மாசம் 8 லட்சம் சம்பாதிக்கிறேன். அவனுக்கு மதிப்பு இருக்கா, உனக்கு மதிப்பு இருக்கா? அவனை மதிப்பாளா, உன்னை மதிப்பாளா? படிப்பெல்லாம் வேஸ்ட். பகுத்தறிவு இருந்தா போதும். என்னை கேட்டா எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். யார்கிட்ட எப்படி பேசணும், பகுத்தறிவு தான் வேணும். படிப்பு தேவையில்லை. படிப்புங்கிறது பிரயோஜனமா. இப்ப நீ ஒரு ஃபீல்டுல இருந்துகிட்டு அதுல மேல போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு படிப்பு தேவை. இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு நீ அதுல மேல ஏதாவது போஸ்டிங் போனோம்னா அதுக்கு படிப்பு தேவை. அதுக்கு வேணா அதுக்குள்ள ஆபீஸ்க்குள்ள உள்ளது பரீட்சை எழுதலாம். தேவையில்லாம இந்த BE, ME, PhD மண்ணாங்கட்டி இந்த பொது படிப்பு தேவையில்லை. அதுக்குள்ள உள்ள படிப்புகள் பரீட்சை எழுதி அம்மா எல்லாம் இப்ப அப்படித்தானே மேல போனாரு. அம்மா வந்து மேல போனாங்கன்னா அவங்க பேங்க்ல அந்த காலத்துல எக்ஸாம் எழுதி வரல, அவங்கெல்லாம் ஆல் போஸ்டிங் போட்டு வந்து வேலையை கத்துக்கிட்டு இருக்காங்க. வேலையை கத்துக்கிட்டு மறுக்கா எக்ஸாம் எழுதினாங்க. வேலையை கத்துக்கிட்டா நமக்கு அதுல எக்ஸாம் எழுத ஈஸியா தானே இருக்கும். ஏன்னா வேலையில உள்ளது தரவா தெரிஞ்சு போயிடும். ஆமா, படிப்புலாம் தேவையே இல்லை. என்னை கேட்டா இது என்னமோ இன்ஸ்டிடியூஷன் வைக்கணுங்கிறக்க வேண்டி படிப்புங்கிறாங்க. என்ன படிப்பறிவு இல்லைன்னா ரொம்ப காட்டுத்தனமாயிரும் அப்படின்றது. காட்டுத்தனமாயிரும், நாகரிகம் போயிடும். ஆனா படிச்சவங்க தான் கஷ்டப்படுறாங்க. படிக்காதவங்க சௌரியமா இருக்காங்க, பிசினஸ் பண்ணிட்டு அவங்க பெரிய தொழிலதிபரா இருக்காங்க. அவங்க தானே போயா படிச்சவன் பண்பா வாங்க போங்கிறேன். அவன் படிக்காதவன் பெரிய பணக்காரனா இருந்துக்கிட்டு யோ வாயா யோ போயா 10 ஆளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் எல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். இது கவுண்டிங்க சொல்லுவீங்கல்ல மேம், அவங்க எல்லாம் படிக்கிறதெல்லாம் இல்ல. ஆனா வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. தரம் தெரிஞ்சு பழகுவாங்க. தரம் தெரியும். பிசினஸ். ஆமா, பிசினஸ் தான். படிப்பறிவு நம்ம பகுத்தறிவு புரிஞ்சுக்கிறதுக்கு படிப்பறிவு இருந்தா போதும். வேற அனாவசியமா தேவையில்லை. ஒரு டிகிரி சும்மா BSc BCom ஒரு டிகிரி போதும். ஆமா, அதுவும் BE எல்லாம் தேவையில்லை. BE இப்போ சாஃப்ட்வேருக்கு போய் பிரயோஜனமா இருந்தா BE பரவாயில்லைங்களா? ஆனா நம்ம சொல்றமே தவிர நம்ம அந்த தப்பு தான் திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை மாத்திக்க முடியல. இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் அப்படிதான் இருக்கு. ஆமா,
நம்ம எதையும் முறையா போகணும்னு நினைக்கிறோம். முறையா போறது இப்ப சரியா இல்ல வாழ்க்கை. முறையிட்டு போறதுதான் இப்ப வாழ்க்கை சரியா இருக்கு. எதுவும் முறையா போறது தப்பாதான் இருக்கு. முறையா போனா வாழ்க்கையில நீ என்னைக்குமே முன்னேற முடியாது. என்ன என்னைக்குமே முன்னேற முடியாது. சாகுற வரைக்கும் இப்படி இல்ல மம்மி, எல்லாரும் எல்லா நேரத்திலயும் முறையாவும் இருக்க முடியாது. சில நேரத்துல படிச்சவன் முறையாவே தான் இருக்கேன் எந்த நேரமும். ஆமா ஆமா, படிச்சவன் முறையாவே தான் இருக்கேன். எதுக்கு சொன்னாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி இப்படின்னு பாக்குறேன் படிச்சவன். இல்ல இப்போ ஒரு இடத்துல டே இதை இப்படி பண்ணிட்டு வருவோம்டா அப்படின்னா, இல்லம்மா இது இப்படி கரெக்டா தான் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு படிச்சவன் சொல்றேன். ஆமா, இப்போ படிக்காதவன்னா என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிட்டு போயிடுறாங்க. குமரனே பாத்துக்கவே, அவன் படிச்சதுக்கு டிகிரி மேட்ச் சூப்பரா போடுறேன். அவன மாதிரி மேட்ச் போடவே முடியாது. ஆனா அவன் அதுல அந்த ஃபீல்டுல இருக்கக்கூடாது. அதுல இருந்த வரைக்கும் எனக்கு கஞ்சி கூட குடிக்க கஷ்டமா இருந்துச்சு. இப்பதானே நான் நல்ல நிலைமைக்கு 4 பேர் பாக்குற அளவுக்கு இன்னைக்கு தானே வந்திருக்கேன். என்ன அப்ப அந்த டீச்சரா இருக்கையில அவனுக்கு ஏன் அந்த பெருமை கிடைக்கல? அவன் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினதே இல்லைங்கிறேன். டீச்சருக்கு அந்த லெவலுக்கு வச்சிருக்காரு. ஆனா அதனாலதான் அவன் படிப்பை விட்டுட்டு இதுக்கு வந்துட்டேன். டீச்சிங் ப்ரொஃபஷனுங்கிறது ஒருத்தவங்களை உயர்த்தி விடுறதுக்கு தான் சரியா இருக்கு, நம்ம உயர்றதுக்கு இல்லை. அப்படித்தான் இருக்கு. ஆனா வந்து நம்ம இப்ப சொல்லிக் கொடுக்க அறிவு வளருதுதான். ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம்னா, இப்ப நீங்க வந்து சொந்தக்காய் நறுக்கிறதுக்கு எனக்கு கத்துக் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அது எந்த காலத்துலயும் உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. அது மாதிரி அறிவெல்லாம் வளருது, மற்றது எல்லாமே பாசிட்டிவ்லாம் இருக்கு, ஒத்துக்கிறோம். ஆனா வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மணி க்ரோத்துங்கிறது இல்ல. மணி க்ரோத் தானே இப்ப வாழ்க்கைக்கு வேணும். மணி க்ரோத் இல்லாம ஒரு டாக்டர்கிட்ட போய் பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. டாக்டர் பணம் கொடுத்தாதே நான் கை. இப்போ சிங்கப்பூர்ல போய் மளிகை கடையில வேலைக்கு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதுல சம்பளத்தை வாங்கி குடும்பத்தை சூப்பரா நடத்திடலாம் இருக்கு. இங்க இதுல இருந்துகிட்டு ஆக நம்ம முட்டாள்தனமான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்குமே தெளிவா புரியவே இல்லை என்ன பண்றதுன்னு. பொண்ணுடைய சூழ்நிலையை பார்த்தா. அப்புறம் இன்னைக்கு எதுல போறீங்க? கார்லயா, 2 வீலர்லயா? 2 வீலர்ல தான். கார்ல ஒண்ணா நீ எங்கிட்ட எடுப்ப? ஏன் கார்ல ஒண்ணா இங்க நிறுத்துறதுக்கு அங்கே கொண்டு போய் நிறுத்தி இங்கே கொண்டு போய் நிறுத்துமாங்க. பாடாப்படுத்துவாங்க சிட்டிக்குள்ள எல்லாம். ஆமா. 2வது நம்ம எங்கேயாவது நிறுத்திட்டோம்னா போலீஸ்காரன் நம்பரை பார்த்து ஃபைனை போட்டு விட்டு போய் நம்ம அதை கட்டினாதே இதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. இடையில ஒரு நாள் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்ன புதுக்கோட்டையில இருந்து நான் வந்துகிட்டு இருந்தேன்னா, காலேஜ் முடிஞ்சு வந்துகிட்டு இருக்கையில ஒரு நாள் என்னை வண்டியை பிடிச்சி விட்டாங்க. நீங்க அப்ப திருச்சியில இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி 2 வீலர் இது எஸ்பி ஆஃபீஸ் கிட்ட டெய்லி நிக்கிறாங்க சாயந்தரம் 6 மணிக்கு. நான் இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரி அதுவும் பிடிக்க மாட்டான்ட்டு நான் ஹெல்மெட்டும் போடல வந்துகிட்டு இருந்தோம், பிடிச்சி விட்டாங்க. உடனே நான் வந்த உடனே சொன்னேன், இந்த எனக்கு ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்களா அது மாதிரி, சார் நான் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்க்குறேன் சார் அப்படின்னு. உடனே ஒருத்தர் நின்னார் எஸ்ஐ மாதிரி, சார் இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்க்குறேன் சார் அப்படின்னு. ஒருத்தன் சொன்னேன், உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் வண்டி நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு. சார் இருங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வரேன். அவர் சொன்ன உடனே அப்புறம் எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போய் அவர்கிட்ட சொன்னா, சார் நீங்களே சாராக இருந்துக்கிட்டு நீங்களே இந்த தப்பு பண்ணலாமா? ஹெல்மெட் போடாமல் இருந்தால் யாருக்கு சார் எதுவும் அடிபட்டாச்சுன்னா யார் சார் பதில் சொல்கிறது என்ன எதுனாரு? சரி சார் ஓகே, நான் வந்து இன்னைக்கு எமர்ஜென்சியாக வந்துட்டேன் அதனால தான் போட்டு வரல, இல்லைன்னா டெய்லி போட்டு வர ஆள் தான் சார் அப்படின்னு. அப்புறம் சரி போங்க இனிமேலுக்கு அந்த மாதிரி செய்யாதீங்க போங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ அவர் கேட்டார், திரும்ப உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கன்னாரு. இல்லை அவர் தான் சொல்லிட்டாரே அப்படின்னு. இது இல்லை நாங்கள் கேஸ்லாம் போட மாட்டோம், சும்மா தான் எழுதுறோம், பயப்படாமல் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் நேமும் வண்டி நம்பரும் எழுதி கொடுத்துருந்தேன். நான் அதுக்கப்புறம் வந்து இங்கே வேறு நைட்டு எனக்கு மெசேஜ் எதுவும் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபைன் எதுவும் போட்டாங்களா வண்டிக்கு ஃபைன் எதுவும் போட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நல்ல வேலைக்கு ஃபைன் ஆளை பார்த்துட்டு ஆள்கிட்ட தான் வாங்குவாங்க. ஃபைன் போட மாட்டாங்க, மட்டும் பார்த்தாதே ஃபைனை அந்த நம்பருக்கு ஏற்றி விட்டுருவாங்க. அதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மணிதான். எல்லாம் அக்கறையோடையா நீங்கள் ஹெல்மெட் போட்டு போகணுன்றாங்க, அப்படி கிடையாது. எல்லாம் மணி இருந்தால் மணியை வாங்கினா வேண்டாம், அதுதான் அவங்களுக்கு. ஆனால் எஸ்பி ஆஃபீஸ்கிட்டே பிடிக்கிறாங்க மம்மி. எஸ்பி எதுவும் கண்டுக்க மாட்டாரா இல்லை எதுவும் சொல்ல மாட்டாரான்னு தெரியல அந்த இடத்துக்கிட்ட. ஆனால் நிறைய பேர் இவங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்லி திருச்சியிலேருந்து பிடிக்கிறாங்க. நீ அன்னைக்கு வந்து அன்னைக்கு இல்லை இது டிவிஎஸ் பின்னாடி இருக்கலாம்னு விட்டுறேன். இது டிவிஎஸ் கிட்ட பிடிச்சா அடுத்த வர்றவன் பயந்துக்கிட்டு தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ, இப்போ நீங்கள் வந்து இப்போ கம்பை வச்சுக்கிட்டு தடுக்கிறீங்க, என்னையை பிடிக்கிறீங்க, எனக்கு பின்னாடி வரவே நான் நிற்கிறேன்னு பார்த்துட்டேன், அவன் வந்து தடுமாறி விழுந்துட்டானே, ஆக்சிடென்ட் ஆம்புலன்ஸ் வருது, இது ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுது. இப்போ பிடிக்கிற இடத்துல பிடிக்கணும், மெயின் ரோட்டில் பிடிச்சிக்கிட்டு இருக்கையில 10 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடி, அப்படிங்கையில பிடிச்சா கஷ்டம் தானே. அதனால தான் இப்போ விட்டுட்டான்னு நினைக்கிறேன்.
ஓ இப்போ பிடிக்கிறதில்ல. திருச்சியில் அன்னைக்கு நம்ம இந்த பஞ்சபூர் அன்னைக்கு பிடிச்சாங்க. அவர் சொன்னார் லேடிஸ் இருக்குனால விட்டுருவான் அப்படின்னாரு. ஒருத்தன் ரோட்டில் நின்றுக்கிட்டு அவனுக்கு தேவையா அவன் சார் ஹெல்மெட் போட்டுப்பாங்க சார். நம்மளுக்கு நல்லதுக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டோமா, நம்மளுக்கு காசுன்னே இல்லை, அதுக்கு காசு வருவார் அவரு. சும்மா இதுக்கு மட்டும் அவர் போட்டிருக்காராம். இது சார் போட்டு போங்க சார். உன் வேலையை பார்த்துட்டு போயா. சில பேர் இப்படிதான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஹெல்மெட் போட்டுதான் போகணும்னா போட்டுதான் போகணும். நீ என்ன போடாமலே போற? இல்ல அது உண்மையில தப்பு தானே. ரூல்ஸ் அண்ட் ஹெல்மெட் போட்டு போன நாட்டுக்குள்ள தானே இருக்கும். அப்ப அதை செஞ்சு தானே ஆகணும். செய்யறோம். ஒரு சில நேரம் நான் முதல்ல போட்டு தான் போவேன் எப்பவும். ஆனா வந்து இந்த ரொம்ப வேர்க்கிறனால நம்ம இங்க போய் ஹெல்மெட்டை கழட்டையில வேர்த்து ஊத்து போயிருது முடிக்கல. ஹெல்மெட்டை பின்னாடி வச்சுக்கோனா அவங்க கேட்கற நேரம் மாட்டிக்கணும். அவங்க அங்கே பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா இங்க மாட்டிக்கணும். ஹெல்மெட்டை பக்கத்திலே வச்சுக்கணும். இல்லைன்னா நீ செய்யறது நிறைய தப்பு, நீ செய்யறது எல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. நிறைய தப்பு இருக்கு. அப்புறம் நல்ல வேலைக்கு நம்ம அந்த நாட்டுக்குள்ள இருக்கிறோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பின்பற்றணும் தானே வேணும் நம்மளும். இப்போ ஹெல்மெட் ஏன் போடுறோம்னா எந்த நேரத்துல எப்படி நடக்கும் என்ன இதெல்லாம் சொல்ல முடியாது. சேஃப்டியா இருக்கலாம். ஆனால் நம்ம ஸ்பீடா போக மாட்டேங்கிறது நமக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியாது. என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் ஸ்பீடா அதுங்க வண்டினா எடுத்தா பறப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் நிதானமா தான் போவோம். ஆமா, அதனால ஹெல்மெட் தேவையில்லைன்னு நீ நினைக்கிற. நம்ம நிதானமா தான் போவோம். நம்ம அப்படிலாம் அடிச்சு கிடிச்சுலாம் விழுந்துட மாட்டோம். ஓட்டுறவனுக்கு கண்ட்ரோல் இருந்தா போதும்ல. ஆமா. ஆனா நிறைய பசங்க பறந்துகிட்டுல இதுல பறக்கிற மாதிரி. ஏன் குருநாதனே நான் இங்க இருந்து 7 மணி கிளம்புறேன்னா அவரை அதே நேரத்துக்கு தான் கிளம்புறாரு. ஆனா அவர் 7:30 பஸ் போல 7 மணிக்கு இங்க கிளம்பி 7:20 புதுக்கோட்டை போயிடுறாரு. 20 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல புதுக்கோட்டை போயிடுறாரு. இவ்வளவு கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் தாண்டி அவ்வளவு ஃபாஸ்ட் 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர்ல. அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்தேன் அவரை. ஹோட்டலில் பார்க்கல தான் சொன்னார்ல, இந்த டிஆர்பியில் வேலை பார்க்குறேன், இப்போ தான் ஜாயின் பண்ணிக்கேன், 3 மாதம் ஆச்சு, அங்கெல்லாம் லெட்டர் கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே எவ்வளோ சேலரி என்ன இதெல்லாம் ஹோட்டலில் பார்த்தேன் பேசினோம். அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் பேசின அன்றைக்கி அடுத்த நாள் புதுக்கோட்டையிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தார். காலேஜ் பஸ் அவருக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. நான் ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் சாயந்தரம். ஆமாம். அப்போ வந்துட்டு எனக்கு பின்னாடி ஒரு வண்டி வந்து நின்றுக்கிட்டே இருந்துச்சு. வண்டி வந்து நின்றுக்கிட்டே இருக்க மீன்ஸ் ஸ்லோவாக தெரிஞ்ச ஆள்னா எப்படி நம்ம ஸ்லோவாக ஓட்டிட்டு போவோமா அது மாதிரி ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டே பின்னாடி லைட், அந்த லைட் வந்து வெளில நம்ம எனக்கு தாண்டி போக மாட்டேங்குது. நான் வேற கண்ணாடியிலே பார்த்துக்கிட்டு வரேன். பின்னாடி நம்ம பின்னாடியே வண்டி ஏதோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. யாராது நம்மளுக்கு புதுசாக ஃபாலோ பண்ணுறாங்களே யாராதுன்னு பார்த்துக்கிட்டே நான் யோசிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு வரேன். அந்த இடத்துக்கிட்ட ஒரு லேடி வேற வந்துருச்சு. ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகி போகுது ரோட. நான் அந்த இடத்துல ரொம்ப ஸ்லோ பண்ணி ஓட்டிக்கிட்டு வந்தேன். உடனே குருநாதன் மூஞ்சி தெரிஞ்சிருச்சு. உடனே சார் என்ன இப்பதான் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன், 2 வீலர் இருந்துகிட்டு. அப்புறம் சொன்னாரு, நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோ ஓட்டுறீங்கன்னாரு. இல்ல அந்த ஆளுக கிராஸ் பண்ணி இப்பதான் போனாங்க, நான் அதனால இனிமேலுக்கு தானே ஸ்பீடே எடுக்கணும், அதனால ஸ்லோ பண்ணேன் அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். அப்பதான் சொன்னாரு, எனக்கு இப்பதான் பஸ் வந்துச்சு அப்படி இப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோ ஓட்டுறீங்கன்னாரு. சரி இல்ல எனக்கு நைட் நேரம் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஓட்டுவேன், பகல்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு. அப்புறம் அவர் நான் தான் சொன்னேன், சார் நீங்கள் இந்நேரத்துக்கு என்கிட்ட பேசலன்னா இந்நேரம் மிரட்டனில் போயிருப்பீங்களே, ஃபாஸ்ட்டாக 1/4 மணி நேரம் 10 நிமிஷத்தில் போயிருவீங்களே, நீங்கள் வேணால் போங்க சார், நான் பின்னாடி வரேன், நான் லேட்டாக தான் சார் வருவேன் அப்படின்னு. அப்புறம் சரின்னு அப்புறம் வந்துட்டார் அவர். அந்த மாதிரி சீக்கிரம் இவ்வளோ வாசு இல்லையா, அவருக்கு என்ன வயசு, ஒரு பையனுக்கு அப்பா, ஆனால் இவ்வளோ பொறுப்பு இவ்வளோ வாசாக ஓட்டுறாரு. ஆனா ஒரு சில நேரம் அப்படி ஓட்டலாம். இப்ப 20 நிமிஷத்துல வண்டியை பிடிக்கணும்னா ஓட்டலாம். அப்படி போக கூடாதுப்பா. அப்படி போனா என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். ஆபத்து எங்கேன்னு தேடி வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா கண்ட்ரோலா ஓட்டிட்டு வர போல. நம்ம எல்லாம் எப்பவும் இப்ப 1/2 மணி நேரம் முன்னாடியே கிளம்பிடுறது. அப்பதான் சேஃப்டியா இருக்கும். அதுதான் சேஃப்டி, எப்பயும் சேஃப்டி. ஒரு சில விஷயத்துல நம்ம நடந்துக்கிறதும் சரி, அது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்துல கொண்டாந்து. அது ஆனால் இப்போ இமீடியட்டாக போய் பஸ்ஸு, இப்போ இமீடியட்டாக போய் ஏதோ ஒன்று பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு, இல்லை ஏதோ ஒன்றுன்னா அப்போ ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கலாம். எல்லா நேரத்துலையும் ஃபாஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. எப்போ போனாலும் ஃபாஸ்ட்டாக போகிறது ஆபத்து தான். ஆனால் நேற்றெல்லாம் மம்மி ஏன் கேட்குறீங்க, நைட்டு நான் சொன்னேன்ல வந்து மழையில் அப்படியே மூச்சு வாரி போச்சு, திகை வந்துற மாதிரி ஆகி போச்சு. நேற்று பயங்கர மழை, நியூஸ்லேயே சொன்னேன், புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்துல எல்லாம் மழைன்னு. அப்படியா? நியூஸ்லேயே சொன்னேன். வள்ளிக்கணம்மா இங்கே வந்துட்டாங்க, நான் வர்ற வழியில் வந்துட்டேன். நான் இந்த கதவு சாத்தோம்ட்டு வந்து இடியை பார்த்தா அப்பா அப்படி ஒரு இடி, எனக்கு அப்படியே கை கால்லாம் ஆடி போச்சு அப்படியே. அது என்ன மம்மி திடீர்னு இப்படி மழை தெரியல.
மழை தானே, இன்னும் 2-3 நாளைக்கு மழை தானே. அதான் வானமே இப்படிதான் மண்ணு கம்மலா தான் இருக்கு. இனிமே புரட்டாசி பிறந்துச்சுல, இனி மழை தான் வரும். அப்படியா? ஐப்பசி அடிக்குமா? ஆமா, 2 மாசம். ஆமா. அப்புறம் கார்த்திகை மார்கழி. மார்கழியில மழை தான். மார்கழி பனி வந்துடும். மார்கழி மழை தான். கருத்த இடமெல்லாம் பெய்யும் கார்த்திகை. கருத்த இடமெல்லாம் மழை. அப்பதானே திருக்கார்த்திகை. ஆமா, திருக்கார்த்திகை. அப்பதான் விளக்கு எரிய விடாம மழை வந்துட்டு. ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டான். எல்லா இடத்துலயும் விளக்கு எரியணும்னு நினைச்சோம். ஆனா வந்து அமர்ந்து போயிடுச்சு மழை வந்து. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப ஏற்றி வச்சோம். அது கூட பாருங்களேன், ஒரு வருஷம் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ வருஷம் இதுவா இருக்கு. அது மாதிரி அதிரசம் வந்து நல்லா வந்துச்சுன்னா அந்த வருஷம் நல்லா இருக்கும்னு தீபாவளிக்கு. அதிரசம் வந்து சொதப்பிடுச்சுன்னா அந்த வருஷம் சிரமமா தான் இருக்கும். அப்படியா? ஏன் இனிப்பு நல்லா சுடுறது இல்லை ரொம்ப. ஏன் இனிப்புனாலயா? இனிப்புனாலே என்னமோ தெரியல. அதிரசம்லாம் நல்லா வரணும். அது மாதிரி வெடியெல்லாம் முறையா வாங்கிடணும் தீபாவளிக்கெல்லாம். அதெல்லாம் சிக்கனம் பண்ணக்கூடாது. எப்பயும் நம்ம எப்படி வாங்குறோமோ அந்த மாதிரி வெடி வாங்கிடணும். வெடியெல்லாம் வாங்காம இருக்க கூடாது. ட்ரெஸ் வாங்கிடணும். எப்பயும் எப்படி பண்றோமோ அந்த மாதிரி அதே முறையா பண்ணிடணும். அதை நம்ம தானே அப்படி பயப்படுறோம். ஒரு சிலர்லாம் அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காதுனே. ஆமா, அழகா மாமியெல்லாம் பொங்கலே வைக்க மாட்டாது. அவ பொங்க வச்சிருவா. பொங்கலே வைக்காமலே பொங்கல் அவளுக்கு என்ன கல்யாணம் ஆகலையா, பேருக்கு ஒர்க்கலையா, மகன் இதுங்களையா எல்லாமே பண்ணிட்டா. ஒரு சிலருக்கு தான் அந்த வரைமுறை இல்ல மேமே. இப்ப நம்ம மனசுல நினைக்கிறத சுல்தானா சொல்றாங்க. மனசுல நம்ம என்ன நினைச்சோம், நான் இது ஆவேன்னு நினைனா கண்டிப்பா நீ அதை ஒரு நாள் ஆவ. அதே மாதிரி வந்து நம்ம வந்து தீபாவளிக்கு இதெல்லாம் பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்கு கஷ்டம் பயம் அப்படின்னு நினைச்சோம்னா அதெல்லாம் பண்ணணும். தீபாவளி தானே, அது ஒரு நாள் ஓடி இருந்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டேன். தீபாவளி இன்னைக்கு சண்டைனாக்க நான் கோயிலுக்குள்ள நீங்க போங்க அப்படின்னு அம்மா வட்டதான் அடம் பண்ணுவா. என்ன அவங்க ரொம்ப கெஞ்சி பாப்பா வரல என்ன சரின்னு விட்டுட்டு அவங்க போயிட்டு வருவாங்க. நல்லா தானே இருக்காங்க. அதான் அதை வந்து அவங்க தப்பா எடுத்துக்கல. எனக்கும் வந்துருச்சு நான் இருக்கேன் போ அப்படின்ட்டு. இப்ப நம்மளா இருந்தா இந்த வருஷம் தீபாவளிக்கே வரல. இல்ல ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்ம தப்ப கூட நம்ம மனசு ஏத்துக்கிட்டு நம்ம அந்த தப்பை சரியா பண்ணி அதை பத்தி மறுக அதை தப்புன்னு நினைக்காம இருந்தோம்னா அந்த தப்பே சரியா போயிடும். தப்பே சரியா போயிடும். நம்ம ஒருத்தர் மேல இந்த அவரு டாக்டர் அஸ்வின் சொல்றாரு, நம்ம மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல ஆயா நான் இப்ப முத்துமினாட்டே இருக்கேன்னு வச்சுக்க, அவளை பேசலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா என் மனசுக்கு அதுவே காயமாகி இதாயிடும். நான் அதனாலதான் அவள்கிட்ட பேசிட்டோம்னா எனக்கு மனசு ஆறி போயிடும். என்ன அந்த காயம் வராது. நம்ம மனசே நம்மளுக்கு உறுத்தலா பண்ணுச்சுனாக்கா அது பெரிய பிரச்சனையில கொண்டாந்து விட்டுரும். நிறைய பேர் தப்பு பண்றாங்க, அது உறுத்தல் இல்லாம பண்ணிக்கிட்டு. நம்ம தப்பே பண்ணல, நம்ம தப்பே பண்ணலைனாலும் நம்ம வந்து உறுத்தலா எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு எல்லாம் நம்ம தப்பே பண்ணலைன்னா கூட ஆக நம்ம விட்டு கொடுத்துருக்கலாமோ, நம்ம பண்ணிருக்கலாமோ. இல்ல மேமே, இப்போ வந்து நீங்க உங்க மாப்பிள்ளைகிட்டையும் சரி உங்க மகள்கிட்டையும் சரி நம்ம தான் மணி விஷயத்துல ரொம்ப டவுனா இருக்கும் அப்படின்னு நம்மளே உறுத்தலா எடுத்துக்கிறோம். மணி விஷயத்துலயும் சரி இப்போ செயல்லையும் வந்து இப்போ வந்து அவங்க சொல்றாங்க ஒரு நேரம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது போங்க அப்படின்றாங்க. நம்ம வந்து என்னடா இவங்க நம்மளை இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நம்மளே உறுத்தலா எடுத்துக்கிறோம். உங்களுக்கு என்னங்க தெரியும், எனக்கு தாங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வந்து உறுத்தலை எடுத்துக்கலைன்னா நம்ம வந்து இதுவா இருக்கும். முன்னாடி எப்படி எடுத்துக்கிட்டே அவங்க சொன்னதை இப்பதான் அவங்களை விட நம்மளே பெட்ரு. என்ன அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஓரளவு இதா இருக்கும், டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். இல்ல வந்து அதே ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அவங்க மணி இவ்வளவு தூரம் இழக்குறாங்க, நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் இழக்கல. நம்மளுக்கு வர்றதுலதான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம், பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு சமத்தாதான் நடக்கும். இது பெட்ரா அது பெட்ரா கிட்டிக்கிறதுனா. ஆமா, அதுதான் யோசிக்கணும். அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறா, இவங்களுக்கு நம்ம செஞ்சிட்டோம்னா இவங்க பெரிய ஆளா வந்துருவாங்க, நம்மளை விட நம்மள சுத்தமா மதிக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்மளுக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இவங்க இந்த மனை விஷயத்துல எப்படி நினைக்கிறாளா? இப்ப நம்ம வந்து கல்வியை வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, கல்வி சொல்லிக் கொடுக்குறவங்க நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோம்னா அவங்க முன்னேறிடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். சொல்லிக் கொடுத்தா நம்மளுக்கு வளரும் தானே நினைக்கிறோம். இன்னும் 10 பேருக்கு நம்ம தைரியமா சொல்லிக் கொடுக்கலாம், இன்னும் வேற மாதிரி வேற எந்த ட்ரெண்டிங்ல சொல்லிக் கொடுக்கலாம் அப்படித்தானே யோசிக்கிறோம். அப்ப மணியை மட்டும் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஆமா, மணியை மட்டும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அவளும் அப்படித்தான் நினைக்கிறா, நம்மளை விட இதுவாயிருவாங்க, இனிமே இது எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும் உறுதியா இருக்காங்க. அவங்க 2 பேருமே உறுதியா இருக்காங்க.
ஆனா அவங்க அம்மாவுக்கு செய்யறாங்க. அம்மாவுக்கு நம்மள மாதிரி மத்த செலவெல்லாம் இல்லையில. சாப்பிடுறது, வேலைக்காரி கொடுக்கறது, இது மட்டும்தான். வேற என்ன டாக்டர்கிட்ட வேணா வைத்தியம் பாக்குறது, வேற இன்க்ரீஸ் ஆகிறதுக்கெல்லாம் வழி இல்லைல்ல அவங்க அம்மாவுக்கு. எனக்கு நீ இருக்கனால உன்னையும் டெவலப் பண்ணணும், நல்லா ஆக்கணும், உன்னையும் நல்லா ஆக்கணும். உன்னையும் நல்லா ஆக்கிட்டு அவளுக்கு மதிப்பு இல்லாம போயிருமேன்னு அவ யோசிக்கிறா. வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் பெரிய ஆளா இருந்தா, இப்போ ஒரு சிலர்லாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு எவ்வளவு, அதுவும் நான் சொல்லிட்டேன். அவன் நல்லா இருந்து வந்து உனக்கு பெருமைன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் அவங்க 2 பேருமே கேட்டுக்கிற மாதிரி இல்ல, அவங்களுமே கேட்டுக்கிற மாதிரி இல்ல. சரி, அப்ப அவங்களுக்கு ஒண்ணுனால நம்ம போய் நிக்க மாட்டோம், செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம், அவ்வளவுதான், ஒதுங்கிட வேண்டியதான். இப்ப ரமேஷ் 8 கோடி கொடுத்துருக்கா, ரமேஷா வந்து நிக்க போறேன் என்ன? அவன் பிள்ளை ஒரு தனிக்கு வந்து ஏதோ கிஃப்ட் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு போயிருவேன். இப்ப அவங்களுக்கு இப்ப எல்லாம் நல்லா இருக்கும் ரைட்டு. ஒரு நேரம் உடம்பே சரியில்லைன்னு வச்சுங்க, வந்து நிக்கிறது சரி, அவங்க சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்னு நம்ம தான் போய் நிக்கணும். அதை விட்டு அவன் ரமேஷ் வந்து பாத்துட்டு, சார் உடம்பு சரியில்லையா? அவங்க அந்த நிலைமைக்கு வராதுன்னு நினைக்கிறாங்க மாமா. நான் அந்த நிலைமைக்கு எல்லாம் இருக்க மாட்டேன், நல்லா ஓடி அடிக்கிட்டு இருக்கேலே, இறந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இல்ல மேமே, ஆனா கடவுள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, கடவுள் கையில தான் இருக்கு. யாரையும் எதிர்பார்க்கிற நிலைமை வராதுன்னு சொல்ல முடியாது. என்ன வந்தாலும் வரலாம். நம்ம அதனால நியாயம் தர்மமா நடந்துக்கிட்டு போனா தப்பு இல்லை. ஏதோ நம்மளால முடிஞ்சது, நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது. நம்மளால முடிஞ்சது நல்லது செய்யணும். 8 கோடிக்கு அவளுக்கு ஒரு போஸ்டிங்க வாங்கி கொடுத்து, உனக்கு ஒரு போஸ்டிங், கவர்மெண்ட் போஸ்டிங்க வாங்கி கொடுத்து, அட 80 லட்சம் 1 கோடியே நீ இவ்வளவு இழந்தியே, அந்த 1 கோடிக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் வாங்கிருந்தீங்கன்னா நேரம் எவ்வளவு மதிப்பா இருக்கு. அதை விட்டுட்டு காலத்துக்கு அவங்களும் பொழைச்சுக்குவாங்கல்ல, அவங்களும் பொழைச்சுக்குவாங்க, குடும்பம் இன்க்ரீஸ் ஆகும். குடும்பம் வளர்ந்தா நமக்கு ஒரு நல்லது தானே. இதே அவன் வளர்ந்துட்டு போறதுல என்ன இருக்கு அர்த்தம்? ரமேஷ் கடைசி நேரம் நீ இப்படி போய் நீ நின்னா கூட, அழகப்பன் என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். இதே நம்ம வீட்டுக்குள்ள வந்தாக்க, வாங்க உட்காருங்க, பண்ணுங்க, செய்ங்க, சாப்பிடுங்க, இருக்கு. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்ல. அவனா இருந்தா அப்புறம் ஒரு காலத்துல இவங்க ரொம்ப டவுனா போயிட்டானோ, அவன் பார்த்தானாக்க வாங்கியிருப்பேன், இவங்கள்ட்ட 8 கோடி வாங்கியிருப்பேன், இருந்தாலும் பார்த்தானாக்க அழகப்பன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வார்த்தையோட முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் பாக்குறேன் பணக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதுல நம்ம போட்டி போட்டு வாங்கலாம் முடியாதுங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சண்டை போட்டு வாங்கணும்னு நினைக்கல. நம்மளா இருந்தா அப்படி நினைப்போம், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அது ரெக்கார்டே இல்ல, ஒரு அவங்கள்ட்டையும் கொடுத்துருக்கலாம். ரெக்கார்டு வாங்கி தரல இல்ல மேமே, அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து தரமாட்டாங்க, அழகு தானே வைங்க பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. அவங்கள அந்த அளவுக்கு தான் மதிக்கிறாங்க. வாங்குறது மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, மதிக்கிறது வந்து அந்த அளவுக்கு தானே. இவ்வளவு கொடுத்தனால இவ்வளவு மதிக்கிறாங்க. நான்ல இவ்வளவு கொடுத்துருந்தேன்னா உள்ள நுழைஞ்சு நேரம் இறங்கியிருப்பேன். யார்கிட்டயாவது இவ்வளவுதெல்லாம் ஹெல்ப் பண்ணிருந்தேன்னா உள்ள நுழைஞ்சு இறங்கியிருப்பேன் நானே. இவங்க இவ்வளவு கொடுத்துட்டு வெளியே நிக்கிறாளே, இது ஒரு மனுஷனா? இவ்வளவு தூரம் கொடுத்துட்டு 8 கோடி போட்டிருக்க மாட்டேன், ரமேஷே 8 கோடி கெட்டிக்காரன்கிட்ட இருக்காங்க. இதுல வேற 1008 பேசுறா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல மக்கு. என்ன கடைசி டோட்டலா பார்த்தா எல்லாருமே ஒரு விதத்துல, எல்லாருமே டோட்டலா லாஸ்ட் பார்த்தா இழக்கத்தான் செய்யறோம். என்ன ஒருத்தர் ஃபர்ஸ்ட் எழுக்கிறோம், ஒருத்தர் லாஸ்ட் எழுக்கிறோம், அதே வித்தியாசம். எல்லாம் ஒண்ணுதான் வாழ்க்கையில. அதே மாதிரி நீ வேலை, நம்ம இப்ப படிச்சுட்டு வேலை பார்க்கறதும் நல்லவன் கணக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. படிச்சு நல்லவன் வாழும் போதெல்லாம் கஷ்டப்படுறேன், கடைசி சொத்துக்காலாம் கொஞ்சம் நல்லா இருக்கேன். அது மாதிரி படிச்சவனா அதே மாதிரிதான். நல்ல பேரு மட்டும் எடுத்துட்டு வாழ்க்கையில ரொம்ப ஒபீடியண்டா நல்ல பேரு மட்டும் எடுத்துக்கிட்டு கஞ்சி கூட குடிக்க இல்லாம வாழும் போதெல்லாம் கஷ்டப்படுறேன். என்ன அப்படித்தானே இருக்கு படிச்சவன். சேலரி மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கா. ஆமா, வாழ்ந்து படிச்சவன் நிலைமை பூரா அப்படித்தான் இருக்கு. என்ன நிலைமை இருக்கீங்க? வெளிநாடு போயிடுறாங்க அப்படியே இருந்தாலும். இந்த வெண்டைக்காய் சாம்பாருக்கு வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், சுண்டைக்காய் பச்சடி. அது என்ன சுண்டைக்காய் கருத்து போயிடுச்சு, அது தண்ணிக்குள்ள உடம்பு விட்டுட்டேன். சரி போய் சமைக்கத்தானே போறோம் அப்படி.